நமது பாரம்பரியமான கருப்பு உளுந்து களி கூட நான் இன்றைக்கி கவுனி அரிசியையும் அதோட சேர்த்து செஞ்சுருக்கேன். இது எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சத்தான ஆரோக்கியமான கருப்பு உளுந்தில் களி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானவை: 1 கப் கருப்பு உளுந்து நான் தோலோடு எடுத்திருக்கேன். உடைச்சதாக இருந்தால் கூட பரவாயில்லை, நான் முழுசு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அரிசி சேர்க்கணும். நான் அந்த 1/4 கப் அரிசிக்கு பதில் நான் கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துருக்கேன். கருப்பட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சீனி கூட சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன், அந்த ஏலக்காய் பவுடர். அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வேணும். இப்போது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிகிற அளவு வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு உளுந்தை நம்ம அதே மாதிரி கழுவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வெல்லத்தை, அதாவது 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்து அதை நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 2 கப் வரையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்க்குறப்போ நல்லா கெட்டியாக இருக்கும் களி. 2 கப் ஊற்றுறப்போ கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கும். இதை முதல்ல அடுப்பை பற்ற வைக்காமல் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிளற ஆரம்பிக்கலாம். அந்த பக்கம் வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டுருக்கு. இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன். இப்போ ஓரளவு அது வெந்துருச்சு. இப்போ நான் அந்த பாகை கரைச்சி வச்ச வெள்ளை பாகை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கருப்பட்டியில் செஞ்சால் இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக இதை நம்ம கொடுக்கணும். எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எப்படி ரெடி ஆயிருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா, கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்க்குறப்போ கையில் மாவு ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டலைன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் நல்லா நடுவில் கொஞ்சம் பள்ளம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெண் குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.